ஆக்சுவலாக வந்து இப்போ அண்டர் 19 வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கான உழைப்பு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்லேருந்து ஆடிருக்காரு. சப்போஸ் 8 இயர்ஸ்லேருந்து அவர் ஆடுறாரு. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படின்னா 16 அண்டர் 16 ஆடி, அதுக்கப்புறம் அண்டர் 19 ஆடி, அதில் 2 இயர்ஸ் அண்டர் 19 ஆல்ரெடி இருந்தார். லாஸ்ட் இயர் வந்து அவங்க அண்டர் 19 வந்து 33 இயர்ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடு வின் பண்ணதுனால அந்த வின்னிங் மேட்ச்சு செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வந்து அகமதாபாத்தில் நடக்கும்போது அது எல்லா செலக்டர்ஸ்லாம் பார்த்ததுனால அவர் வாஸ் பீன் பிக்ட் ஃபார் தி இந்தியா இங்கிலாந்து டூருக்கு செலக்ட் ஆனார். அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா டூர் செலக்ட் ஆனார். அதுக்கப்புறமா வந்து இப்போது வேர்ல்டு கப் செலக்ட் ஆனார். ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்ப கடினமான ஸ்டேஜ் தான். கடினமான உழைப்பு, கடினமான ப்ராக்டிஸ். ஸோ அது ஒரு இப்போ நல்ல தருணம். அது போயிட்டு வின் பண்ணதுனால இப்போ அது முயற்சியெல்லாம் நம்மளுக்கு வீணாகாமல் ஒரு இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணது ஒரு பெரிய நல்ல தருணம். சொல்லுப்பா. கண்டிப்பாக. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் ஆடுறதுனால கொஞ்சம் அவர்கிட்ட அந்த ஸ்பார்க் தெரிஞ்சுது. என்னோடய அகாடமிலேயே அவர் என் கூட வருவார் சின்ன வயசுலேருந்து. ஸோ அந்த 6 வயசுலேயே அவர்கிட்ட அந்த ஸ்பார்க் தெரிஞ்சதுனால நான் அதை ப்ரொஃபஷ்னலாக அவர் வந்து 8 இயர்ஸ்லேருந்து ரொம்ப இன்னும் எல்லா மேட்சஸ்க்கு அனுப்பும்போது அண்டர் 10 அண்டர் 12லேருந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்கூலை மாற்றணும். பிகாஸ் ஸ்கூல் இஸ் த மோர் இம்பார்ட்டன்ட். ஜான் பாஸ்கோ எக்மோருக்கு மாற்றணும். ஏன்னா நிறைய மேட்ச் அப்போ தான் கிடைக்கும், ப்ரொஃபஷ்னலாக ஆட முடியும்னு. அங்கே என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா மார்னிங் வந்து 5:30க்கு ப்ராக்டிஸில் இருக்கணும். அப்போ இங்கே வீட்டிலேருந்து 6 o'clock ஆட்டோ பிடிக்கணும். அவங்க மதர் சீக்கிரம் எழுந்து டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும். நடுவில் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவினிங் முடிச்ச பிறகு அவர் திருப்பி ஆட்டோவில் வரணும். ஸோ அவர் கிட்டத்தட்ட வந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகணும். ஆல் டுகெதர் அவர் வந்து 5 to 5 ஆல்மோஸ்ட் 12 to 14 ஹவர்ஸ் பண்ணுவார். அப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ளட் லைட்டில் திருப்பி அகாடமியில் ப்ராக்டிஸ் பண்ணுவார். பெரிய ஹார்ட் ஒர்க் தான் அது. வந்து இந்த ரைட் டைமில் அண்டர் 19 வேர்ல்டு கப் ஆடினது வந்து இதெல்லாம் அந்த உழைப்போட வெற்றின்னு தான் நான் கருதுறேன்.